கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் நீதிமொழிகள் 18வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை வாசிக்கிறேன். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையும் பெற்றுக்கொள்கிறான் என்று எழுதியிருக்கிறது. இன்னைக்கு மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? வாழ்க்கை துணை ஏற்ற துணையான்னு பேச விரும்புகிறேன். வேதம் சொல்லுகிறது, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான் என்று எழுதியிருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில மனைவி என்பவள் அநேகருக்கு தீமையாய்தான் இருக்கிறார்களே தவிர அதை எந்த கணவனும் நன்மை என்று சொல்லவில்லை. யோபு ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமாய் நின்றபோது தன்னுடைய மனைவி ஆண்டவரையே தூஷித்து ஜீவனை விடும்படி அவளுக்கு ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். அந்த நேரத்திலையும் அந்த மனைவி அவன் தள்ளி விடாமல் பைத்தியக்காரியை போல பேசாதன்னு சொல்லிட்டாராம். இன்னைக்கு உன் மனைவி எப்படி இருக்கிறா? இன்னைக்கு நிறைய கணவர் வீட்டுக்கு வர்றது லேட்டாக வர்றான். வீட்டுக்கு வந்தாலே உங்கள் அம்மா இப்படி பண்ணிட்டாங்க, உன் தங்கச்சி இப்படி பண்ணிட்டான்னு ஆஃபீஸில் டென்ஷனாக வர்றவன் எப்போமாவது வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுக்கலான்னு வரும்போது அவனை போட்டு சித்திரவதை பண்ணி 1000 ஃபோன் பண்ணுறது. வீட்டுக்கு தானே வரப்போகிறான், வந்துட்டியா வந்துட்டியா வந்துட்டியான்னு. இன்னைக்கு மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான். இன்னைக்கு தாவீதை பாருங்க, தாவீதை மனைவியை ஒரு மாதிரி தூஷிக்கிறா. நீ ஒரு ராஜாவா இருக்க இப்படி நடனம் ஆடுறியேன்னு. அன்னையிலிருந்து அவளுக்கு வரவேண்டிய அந்த குழந்தை செல்வம் ஆசீர்வாதமே அடப்பட்டு போயிடுச்சு. இன்னைக்கு புருஷனை வாடா போடா எருமை பன்னி நாயை பேயன்னு பேசிக்கிட்டு புருஷக்கார அடித்தது போய் இப்போ பொண்டாட்டிக்காரி எல்லாரையும் அடிக்கிறா. என்கிட்ட கேட்குறீங்களா? நிறைய வாங்கியிருப்பீங்களான்னு. நான் அப்படியெல்லாம் இல்லை, நல்ல புருஷன். அதனால் உன்னை பார்த்து நான் சொல்ல வரேன், வாழ்க்கை துணை நன்மை என்று சொல்லப்பட்டிருக்குது. ஏன் அது தீமையாக மாறிச்சு தெரியுமா உனக்கு? சொல்கிறேன். ஆதியாகமம் 2வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனம் சொல்லுது, பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனியாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார்னு இருக்கு. வாழ்க்கை துணை சரி, அது ஏற்ற துணையா? பர்ஃபெக்ட் மேட்சா லைஃப் பார்ட்னர்? இல்லையே. நிறைய பேர் எப்படி மேட்ச் பண்றாங்க தெரியுமா? அவ கொஞ்சம் ஹைட்டா இருந்தான்னா இவன் கொஞ்சம் குள்ளமாக இருக்கணும், இவன் கொஞ்சம் குள்ளமாக இருந்தால் அவள் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணும். அன்னைக்கெல்லாம் ஒரு பையன் என்கிட்ட சொல்கிறான், கால் வரை முடி உள்ள ஒரு பொண்ணை எனக்கு பார்த்து தாங்கன்னு. நான் முடி எவா நிறைய வச்சுருக்கான்னா அலைய முடியும் சொல்லு நீ? வேலை அவனுக்கு ஐடியில் வேலை செஞ்சால் இவ்வளோ ஐடியில் வேலை செய்யும். வேலையை மேட்சிங்காக பார்க்காத, பணத்தை மேட்சிங்காக பார்க்காத, ஸ்டேட்டஸை மேட்சிங்காக பார்க்காத, ஒரே ஜாதியான்னு பார்க்காத, பொல்லாத ஆவி. ஆண்டவருக்கு இது மேட்ச் ஆனதான்னு பாரு. லைஃபு மேட்ச் ஆகாமல் மற்ற எல்லாம் மேட்ச் ஆனால் லைஃப் ஃபெயிலியர் ஆகிடும். நிறைய பேருக்கு ஏற்ற துணை கிடைக்கல, அதனால தான் அது தீமையாக மாறுது. ஆண்டவர்கிட்ட முட்டி போட்டு ஜோம் பண்ணு, என்னையாவது அதை ஏற்ற துணையாக மாற்றி தாங்கன்னு. இன்னைக்கு கணவனை எடுத்த மனைவி, மனைவியை எடுத்த கணவன், லவ் பண்ணி ஓடி வந்தவங்க, அப்பா அம்மா பேச்சை கேட்காம கல்யாணம் பண்ணினவங்க, சொத்துக்காக ஆசைப்பட்டு மகளுடைய வாழ்க்கை செட்டில் ஆகும்னு வேலையை பார்த்து கல்யாணம் பண்ணினவங்களுக்கெல்லாம் இது ஒரு பாடம். வாழ்க்கை துணை தான், அது ஏற்ற துணையான்னு பாரு. திருமணம் ஆகாதவங்க இருந்தால் எனக்கு ஆண்டவர்கிட்ட போய் ஆலோசனை கேளு. அநேகர் என்கிட்ட கேட்பாங்க, அண்ணா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாமா, இந்த பையனை கல்யாணம் பண்ணலான்னு. ரொம்ப நாளாக ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை. அப்போ ரொம்ப நாள் வேதனையோடு நிற்கும்போது நான் சொன்னேன், உனக்கு ஆறுதலின் மகன்னு ஒருத்தன் வருவான் அப்படின்னு. இவ ஒரு 5 மாதம் கழித்து கல்யாணம் முடிச்சுட்டு சொல்கிறா, ஆனால் ஆறுதலின் மகன்னு சொன்னீங்க, இவர் பேர் பர்ணபாவா இருக்குது அப்படின்னு. பர்ணபாஸ் அவர் பேர்.
அப்போ தான் நான் சொன்னேன், ஆண்டவர் சொன்னது வள்ளிக்கும் புள்ளிக்கும் மாறாதுன்னு. பர்ணபானா என்ன அர்த்தம் தெரியுமா பைபிளில்? ஆறுதலின் மகன்னு அர்த்தமா. ஆனால் இப்படி கூட ஆண்டவர் நடத்துவாரான்னு நடத்தினாரே. நான் இன்னைக்கு சொல்ல வரேன், பார்த்து யோசிக்காமல் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் அப்புறம் ஒவ்வொரு நாளும் யோசிக்க வச்சிரும். அதனால் லைஃப் பார்ட்னர் கிடைக்கிறதுக்காக ஜெபம் பண்ணு, காத்திரு, அவசரப்படாத. தேவனுக்கு சித்தமான பாரு, அந்த ஒரு தகுதி போதும், அவங்க கூட நீ லைஃப் லாங் வாழ்ந்துருவேன். நீங்கள் நிறைய குடும்பத்தில் தீமை, புருஷன் கூட வாழ்ந்தது போதும், பொண்டாட்டி கூட வாழ்ந்தது போதும். ஆண்டவர்கிட்ட போய் முட்டி போட்டு காலில் விழுந்து போராடி ஜெயத்தை எடு. டைவர்ஸ் பண்ணலாம், கழட்டி விட்டுறலாம்லாம் நினைக்காத, அது தேவனுடைய சித்தத்தில் இல்லை. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கையை ஆண்டவர் கட்டுங்க. யாரெல்லாம் திருமண வயதை கடந்து நிற்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கட்டும்னு ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.